ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பிரிவா இந்த ஒரு மந்திரத்தை, அதுவும் இந்த ரகசியம்னு கூறப்படுகின்ற இந்த ஒரு மந்திரத்தை காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்த வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய விடியற் காலையில இந்த ஒரு மந்திரத்தை மட்டும், பெருமாளுக்குரிய மந்திரத்தை நீ கூறிப்பாரு. அதுவும் இந்த சர்வ ஏகாதசி நாள்ல நீ கூறிட்டு வந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உன்னால உருவாக்க முடியும் என்று காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தரிடம் எப்பொழுதுமே கூறிக்கொண்டே இருப்பார். அதுவும் நம்முடைய கண்களை திறந்த உடனேயே பெருமாளின் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சர்வ ஏகாதசி நாள்ல கூறி வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும் என்று காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இந்த ஒரு நாள் தொடக்கமானது நீங்க நினைத்த மாதிரி நிச்சயமாக அமையும். ஒரு நாள் எப்படி தொடங்குகிறதோ அப்படித்தான் அந்த நாளோட முடிவும் நமக்கு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு நாளை நம்ம நினைத்தபடி தொடங்கிவிட்டோம் என்றால் நிச்சயமா அந்த ஒரு நாளோட முடிவும் நமக்கு நினைத்தபடி இருக்கும். இதனால அந்த ஒரு நாள்ல நம்ம நினைத்தது எல்லாம் சாதிக்க முடியும். எனவே நீங்களும் தவறாம காலையில எழுந்து இந்த பெருமாளுக்குரிய மந்திரத்தை இந்த ஜனவரி 29 சர்வ ஏகாதசியில் கூறுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். சில தினங்கள்ல காலையில நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் ஒரே மந்திரம் கூட நம்மளுடைய முழு நாளையும் பாதுகாக்கும். நம்மை தெரியாத தீங்குகளிலிருந்தும் நம்மளை காப்பாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் இந்த சர்வ ஏகாதசி நாள் இருக்கிறது. எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை காலையில் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களாலேயே மாற்ற முடியும். இந்த நாளில நம்ம காலையில கண் திறந்த உடனே சொல்ல வேண்டிய ஒரு அற்புத மந்திரமாகத்தான் இந்த பெருமாளின் இந்த ஒரு மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரம் விஷ்ணுவோட அருளை நமக்கு உடனே ஈர்த்து கொடுக்கும். அதுவும் காலை நேரத்துல கூறும் பொழுது அதனுடைய சக்தி நமக்கு பல மடங்கு கிடைக்கும். சில மந்திரங்கள்ல நம்ம ஒரு நேரம் கூறினா கூட அது நம்மளுடைய வாழ்க்கையில பல மடங்குக்கு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போலதான் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஒரு முறை கூறுவது 1000 மடங்குக்கு கூறுவதற்கு சமமாக இருக்கும். எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தின் பயன், முக்கிய பயனாக நின்ற காரியங்களுக்கு தெய்வ வழியாக அந்த காரியங்கள் அனைத்தும் நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக நடக்க தொடங்கும். அதுவும் தெய்வத்தோட சக்தி நமக்கு கிடைத்து அதற்கு பிறகு அந்த ஒரு காரியங்கள் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமாம். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. அது பெரிய ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். சர்வ ஏகாதசி நாள்ல சூரியன் உதிக்கின்ற நேரத்துல விஷ்ணுவின் சக்தி பூமியில அதிகமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்துல நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளாலேயே காண முடியும். அதனாலதான் இந்த ஒரு நாள்ல காலை நேரத்துல சொல்லப்படக்கூடிய இந்த மந்திரம் மற்ற நாட்களை விட பல மடங்கு பலன் தரக்கூடிய மந்திரமாக இருக்கும். குறிப்பா கண்களை திறந்து முதல் 5 நிமிடம் அந்த நேரம் மனதும் நம்முடைய மனசும் நம்முடைய உடம்பும் ஆத்மாவும் மிக தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமா கருதப்பட்டு வருகிறது. அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய படுக்கை அறையில் அமர்ந்து கூட நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது குளிக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும்னு எந்த விதமான இதுவுமே கிடையாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதும் உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய உடம்பும் மட்டும் சுத்தமாக இருந்தாலே போதும். மன சுத்தத்துடன் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை எந்த ஒரு நேரத்துல சொல்லணும்? ஜனவரி 29 சர்வ ஏகாதசி காலை நேரமா கருதப்படக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையில 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் காலை நேரத்துல நீங்க கூறணும். படுக்கை அறையிலிருந்து எழுந்த உடனே பல் துலக்குவதற்கு முன்பாகவே நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அதுவும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா அது மிகவும் இன்னும் சிறப்பாக இருக்கும். படுக்கையில உட்கார்ந்தபடி நீங்க சொன்னீங்கன்னா இதனுடைய பலன் உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது தரையில் அமர்ந்து கூறாம கீழே ஏதாவது போர்வையவோ இல்லைன்னா பெட்ல கூட நீங்க அமர்ந்து கொண்டு கூறலாம். வெறும் தரையில அமர்ந்து கூறுனீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தின் பலனானது உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கீழே ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க அமர்ந்து கூறுங்க. நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளணும். மூடிக்கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை நீங்க நன்றாக இழுத்து கொள்ளுங்கள். இழுத்து மெதுவாக விடுங்கள். அதே மாதிரி ஒரு 3-4 தடவைகள் உங்களுடைய மூச்சை நன்றா உள்வாங்கி வெளிவிட்டு அதற்கப்புறமா நீங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்ல வேண்டியது, இன்றைய நாள் முழுவதும் பெருமாள் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். காலையில நம்ம கூற சொல்ல வேண்டிய இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் இந்த ஒரு மந்திரம். ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீ விஷ்ணுவே நமக சர்வ விஷ்ணு நிவாரணாய
மம திவசம் சுபம் குரு குரு. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 11 முறைகள் கூறி வந்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா ஒரு பேப்பரில் கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வைத்து நீங்க கூறிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் உறவினர்களையும் இந்த சர்வ ஏகாதசி நாள்ல செய்ய சொல்லுங்க. பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்க நினைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. எந்த பயத்தையும் நீங்க நினைக்கவே கூடாது. நினைக்காம முழு நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். பிரச்சனையும் எதுவும் வேண்டாம். பிரச்சனைகள் எதுவும் எனக்கு இனிமே என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது. நானும் இனிமே எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் செல்லவும் கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை கூறலாம். ஆனா ஒரே ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள் எப்பொழுதுமே இருக்கும். இன்று எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு உங்க மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க. பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த எண்ணமும் இந்த ஒரு மந்திரமும் ஒருங்கிணையும் போது அதனுடைய சக்தியானது பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய மனதும் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தின் சக்தி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியாக அமையும். இந்த மந்திரம் கூறுவதற்கு மகாபிரிவு அவர்கள் ஒரு கதை ஒன்றை அவருடைய பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே அழுத்தம், பயம், குழப்பம் அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருந்துட்டு வந்தது. ஒரு சர்வ ஏகாதசி நாள்ல அவர் இந்த ஒரு மந்திரத்தை கூறினார். அதுவும் கண் திறந்து கொண்டே தான் கூறினார். அப்படி கண் திறந்து கொண்டே கூறும் பொழுது அந்த நாள் முழுவதும் அந்த நபரோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே ஏற்படல. மனசும் அவருக்கு லேசா இருந்துச்சு. மாலை நேரம் ஒரு நல்ல செய்தி அவரை தேடி வந்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், என் நாள் இவ்வளவு அமைதியாக இதுவரை இல்லை அப்படின்னு அவரு இந்த மந்திரத்தை கூறிவிட்டு அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களிடம் கூறியிருக்கிறார். நீங்களும் இந்த சர்வ ஏகாதசி நாள்ல இந்த மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்று காஞ்சி மகாபெரிவாவிடம் அந்த பக்தர் கூறியிருக்கிறார். காஞ்சி மகாபெரிவா அவர்கள் அவருடைய பக்தரிடம் இதனைத்தான் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாம இந்த காஞ்சி மகாபெரிவா அந்த பக்தருக்கு அருளிய இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கூறி பாருங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது, அதுவும் சர்வ ஏகாதசியில நம்ம கூறும் பொழுது அதிக நேரம் நமக்கு தேவைப்படாது. அதிக பூஜையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. அதிக பணமும் நமக்கு செலவழிய போவதில்லை. நம்மளுடைய மனது முழுவதும் நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கான ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். கண் திறந்த உடனே இந்த ஒரு மந்திரம் மட்டும் சொன்னாலே போதும். இந்த ஒரு மந்திரம் இன்று மட்டுமல்ல, இனி வருகின்ற நாட்களுக்கும் நமக்கு பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்காகத்தான் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறி வரோம். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு மந்திரமானது ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே காலையில எழுந்த உடனே 11 முறைகள் நம்பிக்கையுடன் நீங்க சொல்லுங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அமைதி, தெரியாத தடைகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு, நின்ற காரியங்கள்ல ஒரு முன்னேற்றம், விஷ்ணு பகவானின் அருள், இது அனைத்துமே கிடைக்கும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா கூறுகிறார். எனவே இந்த சர்வ ஏகாதசி நாள்ல காலையில நேரத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மந்திரம் பல மடங்கு நமக்கு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அவர்களுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி அவர்களையும் இதனை செய்து பார்க்க சொல்லுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உங்களால் உருவானதாக இருக்கட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரியவா சரணம். நன்றி, வணக்கம்.